அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உன் அருமை நண்பன் கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதிடர் நல்ல வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆடி மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதம் தட்சிணாயனத்திலிருந்து துவங்குகிறது. தேவர்களுக்குரிய காலம் மாறி சாயங்கால வேலை ஆகி அசுரர்கள் சொல்லக்கூடிய அசுர குணங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த தேவதர்களுக்கெல்லாம் உரிய நாளாக மாதம். தேவர்களுக்கு ஒரு வருடன்றது முதல் 6 மாதம்ன்றது ஆணி மாதத்தோடு முடிஞ்சிடும். சித்திரை தையிலேருந்து ஆணி மாதம் வரைக்கும் தேவர்களுக்கு முடிஞ்சிடும். அடுத்த பிறகு இரவு பகல் வந்துடும். சாயங்கால வேலை ஆடி மாதம் இரவு பகல் முடிஞ்சிருத்தோன்னா அவர் தூங்க போயிடுவாங்க. தூங்குறதுனா யோகத்தில் போயிடுவாங்க. நம்மளை மாதிரி தூங்குறதில்லை. மற்ற அதர் சாத்தியம் இல்லாத மற்ற குணங்களுக்குரிய அசுரர்கள் சொல்லக்கூடிய அவர்களுக்கெல்லாம் உரிய காலம் இந்த ஆடியிலிருந்து மார்கழி மாதம் உரிய காலம். இது ஒரு பொற்காலமாக நம் மனிதர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டும் வேணும். உட்கார்ந்த இடத்துல எல்லாம் வராது. பாவங்களை துணிஞ்சு செய்யணும். என்ன பாவங்களை துணிஞ்சு செய்யணும்னா, சரீரத்தை நம்ம போட்டு உடைச்சாதான் அது பாவம் பேர். சுகம் கொடுக்காத இருந்தால் தான் பாவம் பேர். உடைச்சி மெருகூறி நல்ல சிறப்பாக 4 பேருக்கு பயன்படி பண்ணக்கூடியதான் இந்த பாவிகள் சொல்லக்கூடிய. அது செவ்வாயும் சனியும் தான். இந்த செவ்வாய் சனி தான் முக்கியமான நவகிரகங்கள் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். யோகங்கள் பண்ணியிருந்தால் கூட உட்கார்ந்ததுலேயே அனுபவிக்கலான்னா கூட சரீரம் அனுபவிக்காது. சரீரத்தை இயக்கம் கொடுக்கணும்னா சனியும் செவ்வாய் தான் சரீரத்தை இயக்க முடியும். சனியும் செவ்வாய் இயங்கினால்தான் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் நம்ம வாங்க முடியும். சந்திரனுடைய ஒரு கதிர்களை பெற முடியும். அந்த 32 கலையில் நம்ம அட்லீஸ்ட் 16 கலையாக பெற முடியும். அந்த 32 கலையில் முதல் பாதி 16 தேவர்களுக்கு உரியது, அடுத்த 16 அசுரர்களுக்கு உரியது. தேவர்கள் சுகபோக வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க. அதனால் எல்லாம் 0 ஆகிடுறது. அசுரர்கள் சொல்லக்கூடிய நல்லபடியாக உழைச்சி மேலும் மேலும் உழைச்சி நன்னூருக்கு தனக்கு சம்மந்தப்பட்ட எல்லா இனத்தோருக்கும் வாழ்ந்து 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 சிறப்பாக எழுதுவாங்க. அதுதான் அசுரன் பேர். சுரர்கள் தேவர்கள், அசுரர்கள் சொல்லக்கூடியது. இதனால் நல்லவன் கெட்டவன் தீயவன் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா தான் தனக்கு என்று சொல்லும்போது செய்யும்போது அசுர குணம் வருது. பிறருக்காகவே சொல்லும்போது சுரர்கள் குணம் வந்துடுது. அவ்வளோதான் தவிர குணங்களில் எண்ணங்களில் இருக்கும்போது சொல்கிறத தவிர அதனால் நல்லவன் கெட்டவன் இல்லை. சமுதாயத்தில் எல்லோரும் வேணும். வாழ்க்கையில் மருத்துவரும் வேணும், நோயற்றவனும் வேணும், உழைக்கிறவன் வேணும், பணத்தை போட்டு முதலீடு செய்கிறவனுக்கு வேணும். எல்லா நிலைக்கும் நமக்கு வேணும். ஆகாரம் வேணும், எரிக்கவும் வேணும், உழைக்கவும் வேணும், நல்லா வேணும், கழிவு பொருளும் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் உலகத்தில் இருக்கும்போது இருந்துகிட்டே இருக்கணும். இதுதான் உலகம் ஏற்பின்னது ஏற்று திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி சுழன்றுட்டே இருக்கணும். சுழன்றுட்டே இருந்தால் அந்த வாழ்க்கை போயிட்டே இருக்கும். அப்படியே இன்டர்வல் விட்டா மாதிரி உட்காந்துட்டான்னா ஒரு காரியம் நடக்காது. ஆடி மாதம் பொறுத்த வரைக்கும் அந்த ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட்டு 16ஆம் தேதி வரை உள்ள காலம்தான் ஆடி மாதம் சொல்கிறது. பொற்காலம், அருமையான காலம், எல்லாருக்கும் உகந்த காலம். இத்தனை நாளாக நோய் நொடி பிணியிலேருந்து அவஸ்தைப்பட்டு எல்லோரும் திண்டாடிட்டு இருந்தீங்க. இப்போ சரீரத்துக்கு நம்ம கவனம் செலுத்த முடியாது. அந்த அளவுக்கு சுகபோகங்களை அனுபவிப்பீங்க. சிறம்பட செல்வம் மது மட்டுமல்ல, வசந்தமான காலம், எல்லாம் பொற்கால காலம். இது எல்லாருக்கும் ஏற்றமான காலம். நிறைய விசேஷங்கள் நடக்கக்கூடிய மாதம். அதுவும் அந்த தானிய மணிகள், நவமணிகள், ஆகாரம் பொருள் சொல்லக்கூடிய உழைப்பு சொல்லக்கூடிய தேவதைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த கிராமங்கள்லாம் நன்னா வளர்ந்தால் தான் நம்ம வாழ முடியும். கிராமங்கள் சொல்லக்கூடிய உழைப்பாளிகள் வாழக்கூடிய இந்த இடம், அந்த இடம் சமுதாயம் நன்காக இருக்கிறதுக்கு தான் அந்த ஆடி மாதம் துவங்கிறது. இந்த ஆடி மாதத்தை துவங்கக்கூடிய இந்த மாதத்துலேயே எல்லாம் சிறப்பாக இருக்குன்னு காரணம் என்னென்னா, பயிர் விளையிறது. பயிர் விளைஞ்சி கனிஞ்சி நன்னா அருமையாக வரப்போகிறது. அதை விளைஞ்சாதான் நம்ம தானியங்கள் வரும், செல்வம் பெருகும், எல்லாம் பெருகும், உழைப்பு கூடும், ஆரோக்கியம் கூடும், அமிர்தம் கூடும், ஆனந்தம் கூடும், திருவிழாக்கள் நல்லா நடக்கும், நம்முடைய பண்பாடுகள் நன்றாக வரும், இசைக்கள் நல்லா வரும். நடனம், நாட்டு இசைக்குழுவினா தொழில் பெருகும், எல்லோரும் சிறப்பாக இருப்பாங்க இல்லையா. தொழிலாளர்கள்னால் ஏழை இல்லை, ஏழை பங்காளன் இல்லை. தொழிலாளர்கள் பொறுத்த வரைக்கும், உழைப்பாளிகள் பொறுத்தவரைக்கும் என்னமோ உழைப்பாளிகள் தான் ஏழைகள், மற்றவங்கள்லாம் பணக்காரன் சேர்ந்து ஒரு தப்பான அசம்ஷன் இருக்குது நாட்டில். உழைப்பாளிகள் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. உழைச்சிட்டே இருக்கணும். உழைச்சிட்டே இருந்தால் தான் ஆரோக்கியம், நல்ல தூக்கம், உறக்கம். அதுதான் மறைவு ஸ்தானத்தில் வச்சுருப்பாங்க எல்லாமே.
6ஆம் வீடு 12ஆம் வீடு சொல்லக்கூடியது ரெண்டும் உழைக்கக்கூடியது. அப்படி வச்சா தான் நமக்கு உத்வேகம் வரும். குதிரை உட்காந்துருந்தால் வேலைக்கு ஆகாது, மாடு சும்மா இருந்தால் வேலைக்கு ஆகாது. இப்படி ஒன்றும் ஆடு சும்மா இருந்த வேலைக்கு இப்படி ஒன்றும் நம்ம உழைக்கக்கூடிய காலத்தில் எல்லாமே பயன்படும்படி இருந்தால் தான் அது வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு அமுதமாக விளங்கக்கூடிய இந்த மாதம் தான் ஆடி மாதம். இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு ராசி பலனை இனி பார்ப்போம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசினாலே பொறுத்தவரை உபயராசி. இந்த ஆடி மாத பலன்கள் பார்க்கும்போது ஆடி மாதம் மார்கழி மாதத்துக்கு 8ஆம் வீடாக வருது. மார்கழியும் ஒன்று தான், ஆடியும் ஒன்று தான். ஜங்ஷன் மாறி போயிடுது. ஒரு பார்டர் ஏரியா இருக்க மாதிரி ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அயனம் மாறுது இல்லையா? துவக்க மழை உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயணம் பறக்கிற அந்த மத்தியம காலம் சொல்லக்கூடிய சாயங்கால வேலை அது. அதனால் இது மார்கழி மாதன்றது உத்தராயணம் பிறக்கக்கூடிய பாதி முன்னையும் இல்லை பின்னையும் இல்லது இந்த மாதம். அதனால் இந்த தனுசு மாத ரேசை பொறுத்த வரைக்கும் அட்டமத்தில் சூரியன் இருந்தாலும் உங்கள் அதிபர் ராசி அதிபர் அழகா சூரியனுக்கு பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்கார். 8ஆம் வீடு சொல்லக்கூடிய கடக வீட்டுக்கு 9ஆம் வீடு சொல்லக்கூடிய வீட்டில் உட்கார்ந்துருக்கார். அதாவது உங்களுடைய சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அங்கிருந்து குருவானவர் உட்கார்ந்துட்டு அழகா சூரியனை பார்க்குறார். உங்கள் பாக்யாதிபதி சொல்லக்கூடிய சூரியனை கடகத்தில் பார்க்குறார். 8ஆம் வீட்டில் உட்காந்து எல்லாம் பார்க்குறார். வீடு 8ஆம் இருக்கலாம், சூரியனுக்கு 8ஆம் வீடெல்லாம் கிடையாது. சந்திரன் சூரியன் வீட்டுக்கு கடகம் சிம்மத்துக்கும் சிம்ம ராசிக்கும் கடகராசி சொல்லக்கூடியது சூரியசந்திரனுக்கு 8ஆம் வீடு 6ஆம் வீடு கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். அவளுக்கு எல்லாமே ஒன்று தான். அவள் தான் லக்னமே. சந்திரா லக்னம் மெயின்னு சொல்லக்கூடிய இந்த லக்னம். ஸோ இந்த பெருவை லக்னம் ஆக அதுதான் பேஸ், அடிப்படை. அதனால் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் குருக்கு மொத்தம் தனுசுக்கு மொத்தம் இப்படியே எல்லாமே ஒரே மாதிரி இருக்கேன்னு சாத்தியமானவர்கள் பேராசை கொள்ள மாட்டாங்க. எல்லோரும் அண்ணா இருக்கணும், எல்லாரும் அண்ணா இருக்கணும். ஞாதி ஒருத்தர் இருக்கக்கூடாது. பசங்கள்லாம் கல்வி கேள்வி மேம்படணும், நல்லா சொல்லி கேட்கணும். கல்வி கேள்வி 2 செவி கொடுத்துருக்கான், நல்லா கேட்கணும், அனுபவிக்கணும், வாழ்க்கையில் தர்மத்தை அனுபவிக்கணும். அப்படி சொல்கிறவங்கள்ட்ட பணம் எங்கே சேரும்? யோசிச்சு பாருங்கள். எளிமையாக தான் இருப்பாங்க. கண்டதை சாப்பிடக்கூடாது, கண்டதை போகக்கூடாது, கண்டதை பார்க்கக்கூடாது, கண்டதை செய்யக்கூடாது, கண்டதை பேசக்கூடாது சொல்கிறவங்கள்ட்டெல்லாம் எப்படி இருக்கும்? தர்மம் தான் இருக்கும், அதர்மம் எங்கே இருக்கும்? அப்போ அவங்க எப்படி பணக்காரன் ஆவாங்க? தர்மத்தினால் பணக்காரன் ஆகுதுன்றது ரொம்ப அபூர்வம். இந்த காலத்தில் நகர்மே சம்பாதிச்சு நாள்படியாக சொத்து வச்சு அப்புறம் வீடெல்லாம் வாங்க வேண்டாம். ஒரு ரொட்டேஷனுக்கு எதுவுமே இருக்காது. ரொட்டேஷன்னாலே தப்பான வாழ்க்கை தான் அது. அப்படி வாங்கி இப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்றது ஒரு சமயம் கவுத்துரும், பேர் வரும். துணிச்சலோடு செயல்படும் போது வரும். அதனால் இந்த தனுசு ராசிக்கு வரவே வருது. ஆனால் வரும். அதில் எப்படின்னா மூலம் பூராடம் உத்திராடம். இந்த மூலத்தில் இருக்கிறவங்களுக்கு முத்திரம் இதுதான் மூளை. தொடச்சி போட்டுருவோம், எல்லாத்தையும் தொடச்சி போட்டுருணும். அது மாதிரி அறிவு ஆற்றல் கேது இல்லை. அதனால் அவளை பொறுத்த வரைக்கும் குருவும் கேதுக்கு ரொம்ப கேது சாத்தியமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஞானத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் விழிப்புணர்ச்சியும் இருக்கும். ஞானத்தோடு இருந்து எத்தனை பேரை முட்டாளாக்கணும் மற்ற முட்டாளாக்கும். ஞானத்தை கொடுக்கறதுக்காக கேது இருக்கிற தவிர அந்த ஞானத்தை வச்சு கேது எத்தனை பேர் முட்டாளாக்கணும் அத்தனை முட்டாளாக்கும். ஆக்கினா தான் குரு விட்டுருக்க பணம்லாம் வரும். புரியுதுங்களா? அதனால் தனுசு ராசினருக்கு இந்த கேது இப்படி பண்ணுறது. அடுத்து பூராடம் பார்த்தோன்னா பூராடம் நூலாடாதும்பாங்க. தாலி இல்லை, தாலி ஆடாதுன்னு அர்த்தம். தங்கம் ஃபுல்லாக இருக்கும். இவங்களுக்கு தான் தங்கத்துலேயே இதுவே பண்ண மாட்டாங்களே, பொருளுக்கே ஆசைப்பட மாட்டாங்களே. ஒரு குந்துமணி அலங்கம் கூட இருக்காது அவள்கிட்ட. அந்த சாஸ்திரிகள் புரோகிதர் அவங்கெல்லாம் பார்க்கும்போது எளிமையாக இருப்பாங்க, போதுன்ற அளவுக்கு. ஸோ சாஸ்திரத்துக்காக பாருங்க, தனக்கா சாஸ்திரம். இப்படி அமைப்பில் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறான்னா எல்லா விதமான ஒரு நிலையில் அந்த பூராளம் சொல்ல சுக்கராச்சாரியர் இவளை வாரி வழங்கிடுவார். அதே மாதிரி உத்தராளம் சூரியன் இருக்கிறது வாரி வழங்குறார். இந்த 3 பேரும் முக்கியம் பாருங்களேன். சுக்கராச்சாரியார் பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதி. அவர் எப்படி பண்ணுறாரு பாருங்கள். சுக்கராச்சாரியார் தனுசுல மிதுனத்தில் இருக்கார், செப்டம்பத்தில் இருக்கார். 7ஆம் வீட்டில் போய் சுக்கராச்சாரியர் இருந்தால் பெரிய பிரச்சனை உண்டாகுமே, ஆகாது. ஏன்னா அந்த புதனானவர் 8ஆம் வீட்டில் போய் உட்காந்துட்டார். 6ஆம் வீட்டு அதிகாரி 7ஆம் வீட்டில் இருந்தாலும் 7ஆம் வீட்டு அதிகாரி சொல்லக்கூடிய புதன் 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு.
சூரியன் உட்கார்ந்துருக்காரு. சனீஸ்வரன் 2ஆம் வீட்டில் உட்காந்து பார்க்குறாரு. 2க்கு 3 சனி தொடர்ந்து பார்க்குறாரு. அதே சனீஸ்வரன் குருவையும் பார்க்குறாரு. ஆக மொத்தம் எல்லா விதத்திலுமாக தனுசு ராசிக்கு இந்த மாதிரி ஒரு புதாகம் பண்ணி ரகசிய உடன்படிக்கை வைக்கிறாம வச்சு, இன்னுமே இவெல்லாம் வந்து இத்தனை நாளாக குரு வாத்தியாரிகளோ சொல்லக்கூடிய டெக்னீஷியனோ அவெல்லாம் பாதிப்பு இருந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அவஸ்தப்பட்டிருந்து அழிக்கப்பட்டிருந்த நிலைமை மாறி இனிமே எக்ஸ்ப்ளாய்டட் அவங்கள பண்ண முடியாது. அவங்களும் வாழ்க்கையில் உயர வருவாங்க. வித்தவுட் கைடன்ஸ், குருனுடைய கைடன்ஸ் இல்லை வாழ்க்கையில் யாருமே வர முடியாது. நம்ம நாடு இது எடுத்துக்காட்டு. அதனால் மீண்டும் எழுச்சி வரும். அதனால் இந்த தனுசு ராசி நேரத்துக்கு இப்படி சொல்லி குத்தம் ஒரு தன்னை ஒரு மட்டம் பண்ணிப்பாங்க. தனக்கு அப்படி தான் போல் இருக்காங்க, நெகட்டிவாக இருப்பாங்க. அது நினைத்து விட்டுட்டு இனிமேல் அவங்கள ஆற்றல் மிக்கவனாக வந்து உலகத்தில் எடுத்துக்காட்டு தங்களையே பிரபலப்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. அதான் விளம்பர நிறுவனத்தினா இருக்காங்க பார்த்தீங்களா, விளம்பர நிறுவனர், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் சம்மந்தப்பட்டது, மீடியாக்கள் இதெல்லாம் இருக்குல்ல. அது மீடியாக்கள் இல்லாத ஒன்றுமே இல்லை. இந்த மீடியாக்கள் உங்களுடைய ஆற்றல் வெளிப்படுத்தும் போது அதுவே விளம்பரமாகிடும். தேஜஸ்வி வாத்தியார் சொல்லி கொடுத்தான்னா பையன் மாணாங்க பிரபலமான ஆகிட்டான்னா நாளை யார் சொல்லி கொடுத்தாலும் கேள்விப்பான். தர இதுக்காக வாத்தியாரே தன்னை ஒரு பிரபலப்படுத்திக்க மாட்டார். மாணாக்கனால வாத்தியார் ஒரு டீச்சர் பேரும் புகழ்னு வர்றாருன்னா டீச்சரே பண்ணிக்கிறாரா? அது மாதிரி தனுசு ராசினியர்களுக்கு உலகமே அவர் மூக்கில் வர வைக்கிறவர்களுக்கு தாட்டி எல்லாத்துலேயும் ஏற்ற கிடைக்கும். திருமண பாக்கியங்கள்லாம் முடங்கி போனது. ஏன்னா அவங்க காசு கொஞ்சமாக சம்பாதிப்பாங்க. ஏதோ இடத்துல வேலை செய்வாங்க, இந்த கவர்மெண்ட் வேலை செய்வாங்க. கவர்மெண்ட்டில் 50,000 60,000 இப்படி தான் வரும், அதுக்கு மேலே வராது. ஏதோ கையில் விட்டு வேணால் உண்டு, இவங்களுக்கு சாமர்த்தியம் கிடையாது, அதனால் பொண்ணு கொடுக்கவே மாட்டாங்க. இப்படிலாம் நிறைய இருந்தது. இப்போ அவங்களுக்கெல்லாம் கன்சல்டேஷன், இப்போ இவங்கெல்லாம் பெரிய லெவலில் இருக்கிறவங்க தன்னை விளம்பரப்படுத்திக்கவே வேண்டாம். அது பாப்புலாரிட்டி அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அதனால் இவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் திருமண பாக்கியங்கள்லாம் இனிமேல் ஒன்றுமே எதிர்பார்க்குற அளவுக்குலாம் தானாக வந்துடும். எதிர்பார்க்கவே வேண்டாம். அந்த டயத்தில் காலத்தில் தானாக கை கொடுக்கும். வாத்தியார்கள்லாம் கல்யாணம் ஆகாது, டீச்சர்லாம் கல்யாணம் ஆகாது, அதெல்லாம் இந்த கலைஞர்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என்ன வருமானம் இருக்குதுன்னு போய் இனிமேல் எல்லாம் மாறிடுது. இனிமேலாம் ட்ரெண்டு மாறிடுது. ஸ்போர்ட்ஸ்மேன் கல்யாணமே ஆகாது, அவனாக பார்த்து டெண்டுல்கர் கல்யாணம் பண்ண தான் உண்டு, விளம்பரப்படுத்தினா தான் உண்டு. இப்படிலாம் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லா நிலையிலும் ஒரு அமைப்பை கொடுக்க ஒரு அமைப்பு தான் உபயராசா தனுசு. குருவே வாலண்டியராக எல்லோரும் கொடுக்குற அளவு பண்ணும்போது தனக்கு தானாக வந்து தான் நின்ற வீட்டுக்கு 10ஆம் வீடு ஆகிடுறது மீனத்துக்கு. அதனால் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் ஏற்ப சுழற்சி சொல்கிற மாதிரி சிறுவில் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் அமைப்பு தான் கொடுத்துருக்கு. கால வெள்ளம் சும்மா இருக்காது. வெள்ளம் வந்தாலும் வெள்ளம் கரை உடைஞ்சாலும் ஒரு சில இடத்துல பாது எல்லோரும் நிறைவுபடுறது தான் வெள்ளம் வருது. அதனால் வெள்ளமாக கொடுக்குற இந்த ஒவ்வொரு யோகங்கள் நல்லா உங்களுக்கு யோகத்தை கொடுத்து நிரப்பட வச்சு அதுவே படைச்சி அதுவே வாயில் அமுது ஊட்டி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலம் வந்திருக்கனால உங்கள் குழந்தைகளும் சரி, எதிர்கால அமைப்படுத்த பெற்றோர்களும் சரி, உங்களை நம்பி இருக்கிற குடும்பங்களும் சரி, எல்லாருமே எல்லா ஏற்றத்தில் அமைப்பாங்க. நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. தானாக முகமலர்ச்சி மலரும், வாழ்க்கை வயிறு ரொம்பும், மனசும் வயிறும் வாக்கு நிரம்ப கிடைக்கும் போதுன்னா சந்தோஷம் பூரிக்கும், மனசு பூரிக்கும், வயிறுக்கு எவ்வளோ ரொம்பினாலும் போகிற அது வேறு விஷயம். சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும். கலைகளில் எல்லாம் விருப்பத்தில் எல்லாம் ஏற்றமாக இருக்கும். தனம் தானியம் புண்ணியம் பசுன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி இருக்கும். ஆன்மீகம் நெருக்கல் சம்மந்தப்பட்ட இறை உணர்வு அதிகமாக இருக்கிறனால தலை யாத்திரெல்லாம் பண்ணுவீங்க. புனித நதிகள் சீராடுவீங்க, புனித நீராடுவீங்க. இப்படிலாம் இருக்கும். அதனால் நம்ம விருத்தி அடையும். ஆக மொத்தம் இதெல்லாம் ஆகும்போது வாழ்க்கையில் நிறைவு பகுதி நம்ம கொண்டிருக்கோம். நிறைவான ஒரு பகுதி கொடுக்கக்கூடிய பகுதி தனுசு ராசி நேயர்களுக்குனால எல்லாத்துலையும் ஏற்றமாக அமைந்து எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு பகுதியை அவர் சாதிக்கிறான்னு சொல்லி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.